தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இந்த 2025 முடிவதற்குள்ள அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு இல்லை. நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆதாயம் தருவதாக இருக்குது. தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாறுதல் கிடைக்கும் என்றாலுமே இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். வியாபாரம் வழக்கம் போல காணப்படலாம். சக வியாபாரிகளிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அனுகூலமாக உறவு ஏற்படும். பங்குதாரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகலாம். பணியாளர்களும் விற்பனைகளை அதிகரித்து ஆர்வத்தை காட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக இருக்குது. புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி அவர்களுடன் உறவு உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கிரகநிலைகள் இருப்பதால் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலைகள் அழகக்கூடியதாகும். வழக்கு விவகாரங்களில் நீங்கள் வேகமான ஒரு போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான ஒரு போக்கு நீங்கும். கிடந்த கடன்கள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கு. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளுடன் பாராட்டுதலில் பெறுவாங்க. கலைத்துறையில் வாய்ப்புகள் கொடுக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதி தன்னிறவாய் கிடைக்கக்கூடியதாகும். மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் பண வரவுகள் தாமதப்படலாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் தடைகள் நிலவும். பொது பணியில் உங்களுக்கு தன்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய வகையில் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பாராத இடத்துல வந்த பண வரவுகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தருவது கூடியதாகும். பெண்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக ஆகியவற்றால் இன்பம் நிறைந்திருக்கும். தங்களுடைய சகோதரனுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைச்சிருக்கு. கல்வி தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை. உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படலாம். அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு. புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. தொழில் லாபம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அடைவாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு, பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக நீங்கள் உலா வருவீங்க.
வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு மனக்குறை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்கள், பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும். சிலருக்கு பயணங்களாலும் அரசு வகையிலாலும் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. தொழிலில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் உங்களுக்கு குறையும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மாற்றம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும். தொழில் போட்டிகள் உண்டாகலாம். அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை தரலாம். பிள்ளைகள் உங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போகுவது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனவரவு அதிகரிப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழலாம். உறவினர்களுடன் உயர்தர உணவுகளில் உண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும், சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படலாம். மிக பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க. அதிகாரிகளுடன் வீண் சர்ச்சைவுகளை விளக்கினார். பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு இருக்குது. சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகும். கடினமாக வேலைகளை நீங்கள் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பதில்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் இருக்குது. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு கடுமையாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே உங்களுடைய முடிவுக்கு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படலாம். வார கடைசியில் பொருளாதாரம் உயரக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் புரிந்துணர்வு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் மன அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறன் சிறப்பாக இருக்குது. பதிவு உயர்வு ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாகும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகள் திட்டங்களை நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் நீங்கி பிள்ளைகளால் திருப்தியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். பெரியோர்களுடைய அன்பு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் சலிப்பில்லாமல் உழைக்க வேணும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வருமானம் அடையக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் நீங்கள் கணக்கு போட்டு இறங்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிலத்தில் போட்ட உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக முதலீடுகளில் நீங்கள் கணக்கு போட்டு இறங்க வேண்டியது நல்லது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரலாம். கேது 3ல் இருப்பதால் தொழில் சம்பந்தமான முடிவுகள் துணிச்சலுடன் கொடுக்கக்கூடியதாகவும், வியாபார விஷயத்தில் அடுத்தவர்களுடைய அறிவுரைகள் தேவையில்லை. தொழிலில் கவனமாக நீங்கள் பார்ப்பது முக்கியம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்களுடைய உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்க. நல்லதே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரக்கூடியதாகும். அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் உடல் நலனில் பாதிப்பு ஏற்பட்டு விலகும்.
சுற்றத்தார்களுடன் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஆதாயம் கிடைச்சிருக்கு. வியாபாரிகள் இடமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இது சாதகமான ஒரு வாரமாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் எதிர்பார்த்த செலவினங்கள் ஏற்படலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீண்ட காலம் பலன் தரக்கூடிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க. ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.